தெரியல, இந்த தொளி அடிக்கிற வாசனை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ யாருக்காவது இந்த வாசனை பிடிச்சிருந்துச்சி, இல்லை நீங்கள் இது மாதிரி ஸ்மெல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இவர் தான் அந்த வண்டி ஓனர் ஆகட்டும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் போகிறது கிடையாது, எங்களுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடியதை காமிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா தெரியும் இளநீ மரம் இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டு தான் இளநீ வெட்ட போகிறான். வெட்டிட்டு அதை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஓகே வாங்க இளநீ வெட்டலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேக்ரவுண்ட்லேயே பார்த்தா தெரியும், நல்லா எல்லாமே மழை பெஞ்சிருக்கா. ஸோ அதனால் எல்லாமே முளைச்சி பயங்கரமாக எல்லாமே க்ரீனாக சுற்றி பார்த்தீங்கன்னு வைங்க, ஃபுல்லாமே விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாமே எங்கே தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்காச்சோளம். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கப்போடுன்னுவாங்க, அதாவது நெல்லை வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெல் வந்து நட்டுவாங்க. இது நட்டோம் அப்படின்னா நெல் வந்து நல்லா விளைச்சல் வரும். ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இது வந்து மழை காலன்றதுனால எல்லாமே நல்லா முளைச்சி போயிருக்கு. அப்படியே மழை இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் கிடக்கும், காஞ்சி போய் கிடக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு காமிக்க அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து தோட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தோட்டத்தில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ இதில் தான் வந்து மோட்ரு போடுறது எல்லாமே இருக்கும். இந்த இதில் தான் இங்கே தான் எல்லாமே வச்சுருக்கீங்க. ஸோ எல்லா தோட்டத்தில் இந்த மாதிரி தொட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த தொட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் வாட்ரு வந்து அப்படியே குடிக்கிறதுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும், ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்கிறத விட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. மேக்ஸிமம் எல்லா உங்கள் தோட்டத்துலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான். இது ஃபுல்லாக நான் டிஸ்பிளேப்பில் இப்போ டிஸ்பிளே ஆகிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே மக்காச்சோளம் தான். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் இது மொத்தம் நட்டி அதுக்கப்புறம் சாகுபடி பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக இங்கே சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான். இப்போ ஒரு சவுண்டு கேட்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அடிச்சுட்டு இருக்காங்க. பையன் வந்து அங்கே நம்ம தென்னமரத்தில் ஏறி தேங்காய் வெட்டி இளநீ குடிக்கிறோம். நிறையா ஏறு இருக்கிறேன். இன்னொன்று பிடுங்க. ஓகே ஓகே இறங்க இறங்க போதும். அப்படியே தோட்டத்துக்கு வந்துட்டு அப்படியே போகலான்னு பார்த்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் வந்து தொழி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்க முடியாத ஒரு சில அந்த மாதிரி தொழி அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மழை அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நான் வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்தேன். பக்கத்து தோட்டத்தில் வந்து தொழி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இந்த தொழி அடிக்கிற வாசனை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ யாருக்காவது இந்த வாசனை பிடிச்சிருந்துச்சி, இல்லை நீங்கள் இது மாதிரி ஸ்மெல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கரமாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சக்கப்போடி. இதை வந்து விதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தொழி அடித்து அதுக்கு மேலே வந்து நாற்று நட்டணும் அப்படின்னா அந்த நாற்று நட்டக்கூடிய நாற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இதை நட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வச்சு தொழி அடிப்பாங்க. என்னது ஸோ இவர் தான் அந்த வண்டி ஓனர். அவர்கிட்ட தான் கேட்டு நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவருக்கு வந்து மிக்க நன்றி. ஸோ இந்த மாதிரி ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்து நட்டக்கூடிய அந்த நாற்று வந்து நல்லா க்ளீனாக வளர்ச்சி வரும். அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி என்னமோ தெரியல, நம்ம எடுக்க வந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு. ஸோ இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்டா முன்னாடிலாம் வந்து இது வந்து
எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழி அடிக்கிறதுன்றது வந்து அவ்வளோ நார்மலாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஏன்டா மழை பெய்யணும் கரெக்டான டைமில் மழை பெஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்கப்பொருளாக விதைச்சி அதுக்கப்புறம் அதை அடித்து தொழி அடிக்கண்டா தண்ணி வேணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி ஃபுல்லாகி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி இருந்தால் மட்டும்தான் நாற்றெல்லாம் வந்து நம்ம வந்து பாவ முடியும் நட்டவும் முடியும். ஸோ தண்ணி மாதிரி இல்லாதனால இப்போ வந்து எப்பயாச்சும் தண்ணி கிடைக்கிறதுனால இந்த மாதிரி தொழில் வந்து நட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு 6 மாதத்துக்கு இருக்கா 8 மாதத்துக்கு இருக்கா அந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய அப்கமிங் ஃபியூச்சரில் வரக்கூடிய நாட்கள் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் தண்ணியோட பிரச்சனை அந்த அளவுக்கு. உங்களுக்கு காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு இருந்தேன். பட் பக்கத்தில் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ பக்கத்தில் தொழி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கணுன்றக்காக அந்த வண்டி ஓனர்கிட்ட நான் கஷ்டப்பட்டு ரெக்வஸ்ட் கேட்டு உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். அவர் வந்து பக்கத்தில் வந்து அடிச்சு போகிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்டு உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட வந்து பேசல எத்தனை நாளாக வந்து வண்டி வச்சிருக்காரு, இது மாதிரி எத்தனை தொழி அடிச்சிருக்காரு. எத்தனை நாளாக வண்டி வச்சுருக்கீங்க? 2 இயர்ஸாக வச்சுருக்கீங்க. ஓகே. இதே மாதிரி எத்தனை இது தொழி அடிச்சிருப்பீங்க? நிறைய காடை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா காடுமே அடிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு வேண்டிய ஆள் எல்லா காடுமே நம்ம காடை அடிப்போம். நம்ம அடிக்கிற காடு எல்லாத்தையுமே சக்கப்போடு இருக்கும். அந்த பாருங்க உள்ள சக்கப்போடு ஃபுல்லாமே. சக்கப்போடு எதுக்கு அதிகமாக வச்சுருக்காங்க? சக்கப்போடு வந்து அடி உரம், நெல்லுக்கு வந்து அடி உரம், பூமிக்கு வந்து அந்த மண்புழுக்கு வந்து நல்ல அடி உரமாக இருக்கிறதுக்கான சக்கப்போடு வச்சுருக்கு. நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி தொழில் மட்டும் அடிப்பீங்களா, மற்றபடி விவசாயத்தில் வேறு எதுவும் இருக்கா? தொழில் ரொட்டேட்டி வச்சுருக்கோம், புல்லை வெட்டுறதுக்கு, உழவடிப்போம், சோளம் விதைக்கிறதுக்கு. அவ்வளோ மற்றபடி வேறு நெல் வச்சுருக்கோம். டெய்லரு அது நெல் பிடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். மற்ற எதுவும் போகாத பண்ணி. ஓகே. அவர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அவர் வந்து இது மட்டும் இல்லாமல் மற்றபடி இந்த பருத்தி மக்காச்சோளம் அதுக்கெலாம் வந்து உழவு உழுகிறதுக்காக போவார் போல். இந்த மாதிரி காட்சிகள் உங்களுக்கு நடக்குமான்னு தெரியல. நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து அலோவ் பண்ணதுனால தான் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சு. இல்லைன்னா நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி அடிக்கிறத வந்து. அதுவும் வண்டியை வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்க மாட்டாங்க. பட் அவர் வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நன்றி. ஒரு டாட்டா காமிச்சிருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.